இல்லை ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக கட்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. திமுக அதிமுகன்னு பெரிய கட்சிகள் இருக்கு. இத்தனை ஆண்டுகளாக ஏன்னா அவங்களே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து 234 தொகுதின்னு சொல்லும் போது யோசிச்சு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோ ஆண்டுகள் நம்ம கட்சியை இது பண்ணியிருக்கோம், இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே இங்கே சாத்தியமா அப்படின்னு. பட் ஆனால் கட்சி ஆரம்பித்து ஓராண்டுக்குள்ளே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி சொல்ல முடியும்? மக்களை நம்பாமல், மக்களுக்கான அரசியல் செய்யாமல், மக்களுக்கான பணியை செய்யாமல், தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமே அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க பயப்பட தான் செய்வாங்க. எங்களுக்கு வந்து குடும்ப அரசியல் கிடையாது, வாரிசு அரசியல் கிடையாது, முழுக்க மக்கள் பணி, மக்கள் அரசியல், புதுமையான அரசியலை கொண்டு வரோம், அதை புதுமையாக கொண்டு வரோம்னு சொல்லி நாங்கள் களத்தில் வந்திருக்கோம். நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஒரே கூட்டணி மக்கள் தாங்க. தெளிவாக இருக்காங்க மக்கள். போகிற இடத்துலலாம் வரவேற்பு. எங்களை யாரையுமே மக்கள் வந்து தனிப்பட்ட ரமேஷாகவோ, தனிப்பட்ட லோயலா மணியாகவோ, தனிப்பட்ட வீர விக்னேஸ்வரனாகவோ பார்க்கல. எல்லாரையுமே அவங்க தளபதியாக தான் பார்க்கிறாங்க. எங்களுடைய தளபதி முகமாக தான் எங்களை பார்க்குறாங்க. அதனால தான் நாங்க பேசுறத பாக்குறாங்க. நாங்க எங்களுடைய தனிப்பட்ட கருத்தையோ இல்ல எங்களுடைய அஜெண்டாவையோ நாங்க செயல்படுத்த பேசல. எங்கள் தலைவர் மக்கள் கிட்ட என்ன கன்வே பண்ண நினைக்கிறாரோ அதைத்தான் நம்ம பேசுறோம்.